அனைவருக்கும் வணக்கம். காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சியை தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்தார் தீராத துன்பம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முருகப்பெருமானுடைய இந்த அலங்காரத்தை பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் நீங்கும் அப்படின்னு சொல்ற வகையில திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஒரு அழகான அலங்கார கோலத்தை தான் நம்ம பார்த்தோம். பொதுவாகவே 2000 வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ரொம்பவே கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு போய் நம்ம செந்தில் ஆண்டவரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தோஷமும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான தனித்துவம் வாய்ந்த கடலை பார்த்த முருகப்பெருமான் இவரை வழிபாடு செய்யும்போது நமக்கு தீராத கஷ்டமெல்லாம் தீரும், தீராத கடன் பிரச்சனை தீரும், குடும்ப பிரச்சனை தீரும், வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதனால தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பற்றிய இன்னும் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் சமீபத்தில் திருச்செந்தூருக்கு போனீங்களா? அதே போல் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் மாறும், நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெறுவோம், அதே போல் நீங்கள் உங்களுக்கு நடந்த ஒரு நன்மைகள் பற்றிய கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? குறிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒன்று எதிர்மறையானது எங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா? மனக்குழப்பத்திலேயே இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற பழமையான கோவில் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். குறிப்பாக திருச்செந்தூருக்கு பக்தர்களுடைய கூட்டமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தாங்க இருக்குது. அதனால தான் எப்போதுமே கோவிலானது கூட்டமாகவே இருக்கும். முருகனுக்கு செய்யக்கூடிய அலங்கார நேரத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு கடவுளை நம்ம போய் வழிபாடு செய்யும் போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறவங்க முருகனுடைய கோவில் அலங்காரம் மற்றும் பூஜை நேரம் இவையெல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது. திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோவிலில் குமார தந்திர முறைப்படி பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை மற்றும் சிலை ஊர்வலம் நடைபெறும். 9 பூஜை காலங்கள் கடவுளுக்கு அலங்காரம் செய்ய 30 நிமிட இடைவெளியோடு தினமும் அனுசரிக்கப்படுது. அதே போல் திருச்செந்தூர் அந்த அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம், இறைவனுடைய கதவு திறக்கப்படும் நாளின் முதல் பிரார்த்தனை பொதுவாகவே சுப்ரபாதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பூஜை அதிகாலை 5 மணிக்கு நடக்கும். விஸ்வரூப அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசனம் பக்தர்களுக்கு, இந்த விஸ்வரூப தரிசனம் பக்தர்களுக்கு காலை 5:30 மணிக்கு நடக்கும். அதே போல் உதய மார்த்தாண்டம், இந்த பூஜை தினமும் காலை 6:15 முதல் 7 மணி வரையும் நடக்கும். முதல் கால சந்தி காலை 7:30 முதல் 8:30 மணி வரை கர்ப்பகிரகத்தின் அருகாமையில் அபிஷேகம் பார்க்கிறோம். உச்சிக்காலம், அதாவது உச்சிக்கால பூஜை நண்பகலில் நடக்கும். அதே போல் சாயரட்சி பூஜை, இந்த பூஜை மாலை 5 மணிக்கு தொடங்கி, அதாவது அன்றைய சூரிய அஸ்தமன நேரத்திற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பு தொடங்கணும். அர்த்த ஜாம பூஜை, இந்த பூஜை கோவில் மூடுவதற்கு முன் தினமும் இரவு 8 மணிக்கு செய்யப்படுது. ஏகாந்தம், இந்த பூஜை கோவில் மூடும் நேரத்திற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பு இரவு 8:30 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். பள்ளியறை தீபாராதனை, இது பொதுவாக இரவு 9 மணிக்கு நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. அந்த வகையில் ரொம்பவே சிறப்பான ஒரு முருகப்பெருமான் கோவிலில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் திருச்செந்தூருக்கு போய் வழிபட்டுட்டு வாங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கை. அந்த வகையில் திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் பல நன்மைகளை நாம் பார்க்குறோம்.
குறிப்பாக தங்க கவசம், அதாவது சில நாட்களில் தங்க கவசம் சாத்தப்பட்டு முருகன் காட்சி கொடுப்பாரு. இந்த அலங்காரமும் ரொம்ப சிறப்பு தான். மலர் அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு பூக்களை கொண்டு குறிப்பாக மார்கழியில் பூ அலங்காரம் செய்யப்படுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்தன காப்பு அலங்காரம் சுப்ரபாத பூஜையின் போது முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் தினசரி சந்தன காப்பு, மலர் அலங்காரம், தங்க கவசம் இவையெல்லாம் பல்வேறு அலங்காரங்களில் பார்த்து வழிபாடு செய்யலாம். குறிப்பாக ஸ்கந்த சஷ்டி, மார்கழி போன்ற விசேஷ நாட்களில் மின்னொளி அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். முருகன் அனுமதித்தா மட்டுமே திருச்செந்தூர் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக எல்லா கோவிலுக்குமே இதான் சொல்லுவாங்க. அந்த கடவுள் நம்மை அனுமதித்து வர சொன்னால் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு போக முடியுமா. நம்ம வீட்டில் இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி முதல்ல குலதெய்வத்தை நம்ம வணங்கணும். பிறகு முருகனிடம் நீயே துணை அப்படின்னு நம்பி உன்னை நம்பி நான் வருகிறேன் அப்படின்னு வேண்டுதலை சொல்லி மனதார வழிபாடு செய்யணும். இங்கே கடல் மட்டத்துக்கு கீழாக சிறு குன்றின் மேலே கடலை பார்த்தவர் சுவாமி விட்டு இருப்பார். பிறவி பிணியை போக்கி தலையெழுத்த மாற்றக்கூடியவர் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அப்படின்னு சொல்லலாம். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 மும்மூர்த்திகளுடைய வடிவில் தொழில்களை செய்பவராக திருச்செந்தூர்ல மட்டுமே முருகன் அருள்பாலிக்கிறாரு. முதல்ல கடல்ல குளித்து 4 கிணற்றுல நீராடணும். 4 கிணற்றுல நீராடிய பிறகு எந்த நீரிலும் குளிக்கக்கூடாது. முருகப்பெருமான் வேளால உருவாகிய தீர்த்தம் 4 கிணறு. இதை கந்த புஷ்கரணி அப்படின்னு சொல்றோம். ஈர உடைகளை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். ஈர உடைகளோடு கோவிலுக்கு செல்லக்கூடாது. முதல்ல தூண்டுகை விநாயகருக்கு தலையை சுற்றி ஒரு சிதறு தேங்காயை உடைத்து வழிபடலாம். இங்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் முருகனை சென்றடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கிணறு அருகே திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மூவர் சமாதி, அதாவது மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகள் அப்படின்னு மூவருடைய சமாதியை வழிபாடு செய்யலாம். பிறகு கோவிலுக்குள்ள சென்று மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் இருப்பாங்க. அவர்களை வழிபடலாம். முருகனுடைய நாமங்களை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே நாம் கண்ணார பார்த்து வணங்க வேண்டும். இங்கு கொடுக்கப்படக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா பலவிதமான நோய்கள், செய்வினை தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் முருகன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய முருகன் கைகளால் பிரதிஷ்டை செய்த பஞ்ச லிங்கங்களை வழிபாடு செய்யலாங்க. பிறகு குரு சன்னதிக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும். முடிந்தால் 2 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாகவும், வருமானம் பெருகவும், ஜாதகத்தில் குருவால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகவும் வழிபாடு செய்யலாம். பிறகு கோவிலில் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை, சண்டிகேஸ்வரர், நடராசர், சனி பகவான், பைரவருடைய வழிபாட்டையும் செய்யலாம். பாலசுப்பிரமணியர், மயூரநாதர், சம்ஹாரமூர்த்தி மற்றும் சகஸ்ரலிங்கமாக இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் செய்யலாம். மேலும் பிறகு பெருமாள் சன்னதி, அங்கு மலையை குடைந்து வீற்றிருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட பெருமாளை வழிபாடு செய்யலாம். வீட்டிலிருந்து புறப்படும் போது ₹1 நாணயம் மற்றும் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி எடுத்துட்டு வரலாம். கோவிலில் கொடிமரத்தில் ₹1 நாணயத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கோங்க. அந்த நாணயத்தை முடிந்தும் வைத்துக்கோங்க. வேண்டுதல் நிறைவேறி நாணயத்தை முருகனிடம் 1க்கு 10 திரும்ப காணிக்கையாக செலுத்திவிடலாம். கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபட நிறைவு செய்து பிரசாதத்தை சாப்பிட்டு வெளியே வரலாம். கடற்கரையில் வள்ளிகோய்க்கு அருகில் இருக்கக்கூடிய சந்தனமலை மீது தொட்டில் கட்டி வணங்கினா குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வள்ளி அம்மனை தரிசனம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். முருகன் சிறிதளவாவது பூக்கள் வாங்கி முருகனுக்கு நாம் கொடுக்கறதால செல்வமும் குறைந்தது 8 மணி நேரம் முதல் 12 மணி வரை நம்ம இந்த 12 மணி நேரம் வரை கோவிலில் இருக்கிறதால வறுமை நீங்கும், செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்தும் ஆண்கள் மேல் சட்டையின்றி துண்டு மட்டும் போட்டுக்கொண்டு கூட கோவிலுக்குள்ளே போகலாம். கோவிலில் அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். முருகனுடைய மூல மந்திரம் சொல்லலாம். முடிந்தால் இரவு தங்கி பள்ளியறை பூஜை பார்த்தா வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் முருகப்பெருமான தரிசனம் செய்ய இறங்கி சென்று தரிசனம் முடித்துட்டு ஏறி வர வேண்டும். இதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார் முருகப்பெருமான் அப்படிங்கிறதுல எந்த விதமான நமக்கு சந்தேகமும் வேண்டாம். குறிப்பாக முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் அதிகமான
பக்தர்களால் போற்றி கொண்டாடப்படக்கூடிய தலமாகவும் திருச்செந்தூர் தலம் இருக்குது. காரணம், இதுவே முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் நிறைவேறிய தலமாக சொல்லப்படுது. முருகப்பெருமானின் தவ கோலத்தில் சிவ பூஜை செய்த நிலைமையில் கையில் தாமரை மலரோடு காட்சி தரக்கூடிய ஒரே தலமும் இந்த திருச்செந்தூர் திருத்தலம்தான். இங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் முறையாக முருகப்பெருமானை வழிபட்டால் மட்டுமே அதனுடைய முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.